ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா கபாப் வாங்கிட்டு வர கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சில்லின்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கபாப் வந்து சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்களா டிராஃபிக்கில் ஒரு நாய்க்குட்டி பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது, முழிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அது. எவ்வளோ டிராஃபிக், எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில். வெளியே அந்த டிராஃபிக்கெல்லாம் முடித்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊருன்னு தெரியுதா? மூக்காண்டப்பள்ளி, ஒசூர்கிட்ட இருக்கிற மூக்காண்டப்பள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். குவான்டிட்டி வைஸும் பரவாயில்ல, டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா சூடாக பொரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த புகைக்கு இருக்க முடியல, இந்த சைடு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு இவங்கள கொஞ்சிட்டு இருந்தேன். அவங்க பார்சல் வாங்கி கூப்பிட்டதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் வண்டியில். கிளம்பி இந்த சைடு பார்த்தா இன்னுமே இந்த டிராஃபிக் முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த கார்காரங்கெல்லாம் ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டியில் கூட அங்கே இங்கே சந்தில் பூந்து போயிடலாம், ஆனால் கார்காரங்க போகவே முடியாது. டிராஃபிக் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய வெஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துலலாம் நான் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்பயுமே இந்த தள்ளு வண்டி தான். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தள்ளு வண்டி எல்லாம் பழகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா 2 தட்டுன்னு பார்க்குறீங்களா, அது வந்து ஈரல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈரல் வந்து எனக்கு பிடிக்கும். ஈரல் வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க, ரெண்டுமே சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ஈரல் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால் தனித்தனியாக வாங்கிட்டோம். உங்களுக்கு ஈரல் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு, சோறுக்கு அப்புறம் குழம்பு வந்து கீரை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். கீரை என்னடா எப்போ பார்த்தாலும் கீரை அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து கீரை குழம்பு ரொம்பவே பிடிக்கும். வாரத்தில் எப்படியும் ஒரு 2 நாளாவது சமைச்சிருவேன் கீரை குழம்பு. அப்புறம் சில்லி, கடிச்சிக்க வந்து ஈரல், ரெண்டுமே சாப்பிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.